சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபிஓ தினா நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் பிப்ரவரி 2 முதல் திரையரங்குகளில். சவுக்கு சங்கர் மீது 4 பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 2-3 நாளா சோசியல் மீடியால பாக்குறோம். இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? கேட்ட வழக்கு என்னுடைய புரிதல் வந்து பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது என்று ஒரு குறிப்பிட்ட மக்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாய மக்கள் வந்து அங்க நீண்ட காலமா போராட்டம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயியா கொஞ்சமா எனக்கு தெரியாது, நம்பர்ஸ் தெரியாது, யாருக்குமே தெரியாது. எஃப்ஐஆர் போட்டதுனாலேயே ஒருத்தரை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள் என்று சொல்ல தேவையில்லை, சொல்லவும் அவசியமும் இல்லை. 506 Part 2னா ஆயுதங்களை வச்சு மிரட்டுறது இல்ல. அவர் ஆயுதம்லாம் எதுவுமே எடுத்துட்டு போல. அங்க கையை வச்சு நீங்க அதாங்க, அதெல்லாம் கரெக்ட்டுங்க. எல்லார் கையிலயும் ஒரு மொபைல் போன் இருக்குது. மொபைல் போனே கேமரா கண்டிப்பா அவங்க ஆளுங்களும் எடுத்திருப்பாங்க, காவல்துறையை சார்ந்தவங்களும் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு எவிடன்ஸா வரும். இல்ல இது பொய் வழக்கு அப்படிங்கிறாங்களே. திட்டமிட்டு என் மேல வந்து வழக்கு பதிவு பண்றாங்க. தொடர்ந்து வந்து திமுக அரசாங்க நான் விமர்சிச்சுட்டு வரேன். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அநீதியை வந்து தட்டி கேட்கிறேன். சங்கர் பேசுவது விமர்சனம் என்றால் முழு மனதோடு ஆதரிக்கிறேன். சங்கர் பேசுவது அவதூறு, சங்கர் பேசுவது பொய். சங்கர் சர்மா பேசினாலும், சவுக்கு சங்கர் பேசினாலும், ராஜசேகர் பேசினாலும் தப்பு, குற்றம். வந்து மற்றவர்கள் பேசும் மாதிரி சவுக்கு சங்கர் பத்திரிகையாளரே இல்லைன்னு நான் பேச போறதில்லை. திமுக அரசாங்கத்தை இவர் தொடர்ந்து விமர்சிக்கிறார். திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்றாரு அப்படின்னு சொல்வது முதலே நான் சொன்னேன். விமர்சனம் என்பது வேறு, அவதூறு பரப்புவது, பொய்யும் புரட்டுமாக பேசுவது என்பது. இங்க நடக்கக்கூடிய ஊழல்களை எடுத்து சொல்றார் அப்படிங்கிற கருத்து வந்த இடத்துல வருது இல்ல. இதே சங்கர் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் சொன்ன ஊழல் குற்றச்சாட்டை முழுவதாக நம்பி ஏற்றவன் நான் என்ற முறையில் எனக்கு உரிமை இருக்குது சங்கரை விமர்சனம் செய்ய. இன்றைக்கு சங்கர் ஒரு தலைபட்சமாக ஒரு சிலருக்கு ஆதரவாக குறிப்பிட்ட காலத்துல எடப்பாடிய அவ்வளோ தூக்கி அப்படி பேசுவாரு, குறிப்பு அண்ணாமலை அப்படி பேசுவாரு, அதிமுக ஆட்சிக்கும் திமுக அப்படி பேசினாரு. விவசாயிகள் பிரச்சனை, இடி வழக்கு, அதுல வந்து சவுக்கு சங்கர் இடியை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ரொம்ப அப்பட்டமா தெல்ல தெளிவா தெரிகின்றது. ஒரு தலைபட்சமாக அபாண்டமாக பொய் சொல்லுகிறார் சங்கர். ஒரு பத்திரிகையாளர் திமுக அரசாங்கத்துக்கு ஒரு எதிரான கருத்தை வைக்கிறார். அத பாருங்க, நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அரசாங்கம் என்பது இட்ஸ் a robust government. இந்த சங்கர்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கொசு கூட கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் யூடியூப்ல உட்கார்ந்து ராண்ட் பண்றதுனாலயே நானும் சரி, எனக்கு இட்ஸ் applicable to me. இதே நீங்க சவுக்கு சங்கருக்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, கடந்த காலங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காரு, அண்ணாமலை அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க என்ன அவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்க? சவுக்கு சங்கர் அப்புறம் எதுக்கு கடந்த முறை வந்து ஜெயில தூக்கி போட்டாங்க? எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்தாரு, போலீஸ் கன்னடக்கார அண்ணாமலை போலீஸ் குரல் கொடுத்தாங்க. 2023-24 அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. என்னங்க பேசுறீங்க? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். பரபரப்பான அரசியல் சூழல் வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் மீது 4 பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்னென்ன பிரிவின் கீழே அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 147, 294, 353, 506. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 2-3 நாளாக சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் இது தொடர்பான சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தீங்க. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் குறிப்பிடுறது சங்கர் நினைக்கிறேன். நம்ம விஎன்டேசியில் ஸ்டாஃபாக வேலை செஞ்சது சங்கர். அந்த ஒரு அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபாக இருக்கும்போது ஒரு தவறு செய்துட்டு சஸ்பெண்ட் ஆகி வந்துட்டு இப்போ வந்து சஸ்பெண்டட் கிளர்க் அதான் சஸ்பெண்ட் ஆகி வந்துட்டு இப்போ வந்து சமீபமாக பல இன்க்ளூடிங் உங்கள் சேனல்லையும் எல்லா யூடியூப் சேனல்லையும் பேசி, என் விஓடி சேனல்லையும் பேசி பிரபலம் அடைஞ்சு இப்போ சவுக்கு மீடியான்னு ஒன்று ஆரம்பித்து மதுரவாயில் அட்ரஸில் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சங்கரை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து பேசுவது எல்லாம் சரி தவறுன்னு சொல்வதற்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் கிடையாது. ஏன்னா அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஆர்டிக்கல் 19(1) கொடுக்கப்பட்டிருக்குது எல்லாருக்கும். அதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரம். ஸோ அந்த உரிமையை அவர் பயன்படுத்தி கொள்கிறார். சமூக வலைதளம் சரி, யூடியூப் சேனல்ஸும் சரி, டிவி சேனல்ஸும் சரி, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் அவர் வந்து இஸ் என்டைட்டில் ஃபார் தட். அதுதான் நம்ம நாட்டினுடைய சட்டம். அதில் வந்து அவர் என்ன பேசுகிறாரு, அவர் பேசியது சரியா, அவர் செயல்பாடுக்கு சரியான்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து காவல்துறை சார்ந்த ஒரு அதிகாரியும் கூட காவல்துறையும் கிடையாது. அதனால் காவல்துறை வந்து ஒருவர் மீது வழக்கு போடுகிறார் என்றால் பிரைமா ஃபெசாய்
அதாவது அதில் முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான், அதில் முகாந்திரம் மட்டும் இல்லை, அதற்கு உண்டான காரணங்கள் காரியங்கள் அதெல்லாம் பொருத்தமாக அமைந்தால் மட்டுமே தான் ஒருவர் மீது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போட முடியும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்ட வழக்கு என்னுடைய புரிதல் வந்து பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது என்று ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஒரு குறிப்பிட்ட மக்கள் இல்ல, அங்க இருக்கக்கூடிய விவசாய மக்கள் வந்து அங்க நீண்ட காலமா போராட்டம் இல்லை பண்றாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயியா இல்லை அதில் கொஞ்சமாக எனக்குன்னு தெரியாது, நம்பர்ஸ் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால் அங்கே வந்து அந்த இடத்துக்கு போய் இவர் ஏதோ அங்கே அனுமதி பெற்றுவிட்டு அனுமதி பெற்ற அந்த எண்ணிக்கையை மீறி அவர் மற்றவங்களாம் அழைத்து சென்று அந்த போராட்டத்தில் பேசினாரு, கலந்து கொண்டாருன்னா அவர் மீது வழக்கு. பரந்தூருக்கு அவர் போறாரு, காவல்துறையினர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க, அதுக்கு வந்துருங்க. இல்லை அதுக்கு தான் அங்கே வந்து அந்த கொடுக்கப்பட்டிருக்க அவருக்கு வந்து அனுமதியை மீறி அவர் செயல்பட்டதாக தான் ஒரு வழக்கு என்று நான் நினைக்கின்றேன். அதை வந்து அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது தான் சரியாக இருக்கும். அதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டதுனாலேயே ஒருத்தரை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள் என்று சொல்ல தேவையில்லை, சொல்லவும் அவசியமும் இல்லை. ஏனால் ஒரு வழக்கை அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் இன்ஸ்பெக்டர், அந்த குறிப்பிட்ட அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு வழக்கை போட்டுட்டார்னா அந்த வழக்கு அவர் அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கலாம், இல்லைனா விசாரணைக்கு அழைத்து எது சரி தவறு என்று புரிந்து கொண்டு அதை வந்து குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் பண்ணலாம், இல்லைனா ஆக்ஷன் ட்ராப்பும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கேட்குற டவுட்டுக்காக கேட்குறேன், நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிறனால கேட்குறேன். இப்போ 4 பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, அவரை வந்து கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக பேசும்போது சொல்கிறீங்க, இப்போ அந்த எஃப்ஐஆர் போட்டாவே கைது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படிலாம் கிடையாது. தட் இஸ் த ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி ஐஓ, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். அது அவருடைய முழுக்க அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரம். அதுதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டமும் நம்மளுடைய ஆக்டும் சொல்லுது. அதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டதுனாலேயே ஒருத்தரை கைது பண்ணணுன்ற கிடையாது, கைது பண்ணக்கூடிய முகாந்திரம் வந்தால் கைது பண்ணுவாங்க, விசாரித்து அதை மீது நடவடிக்கை என்ன அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்கலாம், கைது பண்ணாமல் கூட. அதை வந்து நம்ம வந்து கைது பண்ணி தான் தீரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கைது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி நம்ம அமைதியாக இருந்தாலும் கைது பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை, இட் டிபெண்ட்ஸ். ஓகே, இப்போது அதில் வந்து 353, 506 இந்த ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான சட்டம், கொலை மிரட்டல் வந்து இவர் காவல்துறைக்கு விட்டுட்டாரு அப்படின்னு வந்து 506 பார்ட் 1 பார்ட் 2 ஆஃப் 506 பார்ட் 1 பார்ட் 2 506 பார்ட் 1 எஃப்ஐஆர் கோயிங் பை தி எஃப்ஐஆர் அந்த செக்ஷனு. அதை அவர் வந்து மிரட்டியிருக்காரு. அவர் வந்து ஒரு 16-17 பேர் கூட ஒரு 6 வாகனத்தில் போகிறாரு. அதில் எத்தனை வாகனம் அவர் சொந்தமானதுன்னு தெரியல. அதெல்லாம் வந்து அது செக் பண்ணோம். போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி நீங்கள் மட்டும் போங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு சொல்கிறாரு. இவர் வந்து போலீஸை வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லை, நாங்கள் இவ்வளோ பேர் போவோம், என் பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகளால் எந்த வார்த்தையாக கூட இருக்கலாம், அந்த என்ன வார்த்தைன்னு அந்த வெர்பாட்டிம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வார்த்தை என்ன என்று அந்த எந்த அதிகாரி இவர் பேசினாலும் அவர் தான் சாட்சியம் சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது, அதை மீறி நீங்கள் போனால் நடக்கிறதே வேறேன்னு சொல்லி மிரட்டி என்னென்ன வார்த்தை சொல்லி மிரட்டினாருன்னு தெரில. இதெல்லாம் வந்து முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்கியங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதையே வந்து ஷங்கரோ ஆங்கர் நீங்கள் ஷங்கரோ இல்லைன்னா வழக்கறிஞர் ராஜசேகரனோ ரோட்டில் போயிட்டு இதை பண்ணால் அவர் மீது என்ன வழக்கு போட்டிருக்கோம் அதே வழக்கு தான் உங்கள் மேலும் போடுவோம், என் மேலேயும் போடுவோம். அதாங்க நடக்கிறதே வேறு ஒன்று தான் பண்ணுறோம் அப்படின்னு. அது இல்லை அதெல்லாம் கூட இந்த செக்ஷனில் வருமா? ஆமாம் 506 பார்ட் 2னா உன்னை வந்து ஆயுதங்களை வச்சு மிரட்டுறது. இல்லை அவர் ஆயுதம்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு இல்லைங்க, அங்கே நான் கையை வச்சு நீங்கள் அதாங்க அதெல்லாம் கரெக்டுங்க, அதெல்லாம் கரெக்டு. ஒரு செக்ஷன் போடும்போது நான் பெயிலபிள் செக்ஷன் போடும்போது அவங்க வந்து அதுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இப்போ வந்து முன்னாடி மாதிரி வந்து ஒரு கேமரா எடுத்து வந்து வீடியோ கேமரா எடுத்து வந்து எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோனே கேமரா கண்டிப்பாக அவங்க ஆளுங்களும் எடுத்திருப்பாங்க, காவல்துறையை சார்ந்தவங்களும் எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு எவிடன்ஸாக வரும். இல்லை இது பொய் வழக்கு அப்படிங்கிறாங்களே, இது வந்து பொய் வழக்கு. எந்த வழக்குமே வந்து யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ ஒரு பொய் வழக்கு என்று சொல்வார்கள். யார் காவல்துறை போட்டால் ப்ராசிக்யூஷன் வந்து உண்மையான வழக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து நீதிமன்றத்தில் தான் விசாரணைக்கு உட்பட்டு ட்ரையலில் தான் நம்ம வந்து பொய் வழக்கா இல்லை உண்மையிலே நடந்த சம்பவமாக அந்த எவிடன்சஸ்ஸு விட்னஸஸ் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்ல முடியும். முகாந்திரம் இருக்கிற அடிப்படையில் தான் அவங்க வழக்கு. இல்லை இப்போ நீங்கள் லீகலாகவே சொல்லுங்கள், இப்போது இந்த 4 பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, இது முகாந்திரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நடந்த இந்த எஃப்ஐஆர்லாம் பார்க்கும்போது முகாந்திரம் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் அதாவது
ஒரு தடை செய்யப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டு அதை மீறி சென்றாலே அதுக்கு முகாந்திரம் வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் முகாந்திரம் வந்தது, அவர் மீறி வழக்கு போடுறது. ஏன்னா உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம், மற்ற யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி, லா மேக்கிங் ஏஜென்சி, போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் சொல்லும்போது அதை தடையை மீறி போகும்போது அப்போ சட்டத்தை உடைத்து கொண்டு நீங்கள் செல்கிறீர்கள். அப்போது அதுக்கு முகாந்திரம் பை டிஃபால்ட் அங்கே முகாந்திரம் வந்துடுது. புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே வந்து இட் ஹாஸ் டு பி கொராபரேட்டட் இது வித் எவிடன்சஸ் அண்ட் விட்னஸஸ் அண்ட் அதர் மீன்ஸ் அண்ட் வேஸ். அப்படின்னா இதை வந்து சாட்சியங்கள் அடிப்படையில் தான் இதை ப்ரூவ் பண்ண முடியும். இது வந்து காவல்துறையின் பொறுப்பு. ஓகே, இப்போ நீங்கள் லீகலாக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் அவர் வந்து அனுமதி மீறி போயிட்டார் அப்படிங்கிறதான் இப்போ குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு வந்துட்டார், அடுத்த நாள் அவருடைய வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் வழக்கு பதிவு பண்ணதை அடுத்த நாள் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்தன்னைக்கே பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற கருத்தை அவருமே தெரிவிக்கிறார். இல்லை, வழக்கு எப்போ போடணும் எப்போ போடக்கூடாதுன்னு சொல்லி சங்கரோ ராஜசேகரோ அந்த சங்கரோ முடிவு பண்ண முடியாது. ஒரு தவறு நடந்தால் அது கடும் குற்றமாக கொலையோ மற்ற ஹீனியஸ் கிரைம்ஸ் நடந்தால் உடனே தாக்கல் பண்ணோம். அதான் இது வந்து அவர் பேசினதுக்கு உண்டான எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஷனில், ஏன்னா அவங்க ஆன்சரபிள், நாளைக்கு அவங்க தான் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து பேசணும். ஸோ இது வழக்கு போடலாமா, சட்டத்தை மீறினாலும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் அது காவல்துறை கொடுக்கப்பட்டிருக்க உரிமை. அந்த உரிமையை நான் எக்ஸசைஸ், காவல்துறை வேலையை நான் செய்ய முடியாது, நீங்கள் செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு சிக்னல் ஜம்ப் பண்ணிடுறேன், என் நம்பரை நோட் பண்ணிப்பாங்க, கார் நம்பரும் எந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அவர் நைட் போயிட்டு இந்த நம்பர்லாம் எடுத்து என்னுடைய அட்ரஸ், நீங்கள் வந்து போலீஸ்க்கு அந்த ரெக்கார்டில் இருக்கும், அந்த அட்ரஸை போட்டு எனக்கு செலான் அனுப்புவார். என் மொபைல் இப்போ எல்லாத்துக்கும் மொபைல் நம்பர் வந்துச்சு. ஸோ அது ஸ்பாட்லேயே நீ மொபைல் நம்பர் பண்ணுன்னு சொல்கிறது முடியாது. அந்த மாதிரி இந்த வழக்கம் தான் அவங்களுக்கு தே ஹவ் காட் தேர் ஓன் டைம் டு டிசைட். நடைமுறையில் இருக்கிற ஒரு சிக்கல் அப்படி கூட பார்க்கலாம். இல்லை, நடைமுறையில் இருக்க பழக்க வழக்கம் அப்படிதான். ஓகே, அதன் காரணமாக தான் அடுத்த நாள் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து திட்டமிட்டு என் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க, தொடர்ந்து வந்து திமுக அரசாங்க நான் விமர்சிச்சுட்டு வரேன், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அநீதியை வந்து தட்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? சங்கர் பேசுவது விமர்சனம் என்றால் முழு மனதோடு நான் தனிப்பட்ட முறையில் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தலைவர் என்ற முறையில் முழு மனதோடு ஆதரிக்கிறேன். சங்கர் பேசுவது அவதூறு, சங்கர் பேசுவது பொய், புரட்டு, எந்த ஒரு விஷயமும் மிகவும் தரம் தாழ்ந்து முதலமைச்சரை தரைக்குறைவாக ஒருமையில் பேசுவது, முதலமைச்சர் குடும்பத்தை பேசுவது, மற்ற அதிகாரிகளை பேசுவது, சிங்குலரில் பேசுவது, இதெல்லாம் சங்கர் சர்மா பேசினாலும், சவுக்கு சங்கர் பேசினாலும், ராஜசேகர் பேசினாலும் தப்பு, குற்றம். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இஸ் அன் எலெக்டட் பர்சன். நம்மளுக்கு வந்து நான் திமுகவை விமர்சனம் சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் இப்போ இருக்க அல்லுசில்லாம் பேசுகிறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது. அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஹவ் நாட் கிராஸ் தி லக்ஷ்மண் ரேகா, அந்த லக்ஷ்மண ரேகைன்னு சொல்லுவாங்க, அதை தாண்டி நான் பேசல. மற்ற பத்திரிகையாளர் பேசுறதெல்லாம் இவர் பேசுறாரு. பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்துக்கோங்க, அது குறித்து எந்த செய்தி தொலைக்காட்சிகளும் பதிவு பண்ணல அப்படிங்கிற கருத்தை வந்து சோசியல் மீடியால நம்ம வந்து நிறைய பேர் பதிவு பண்றதை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியுமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து அவருக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது, அப்புறம் வந்து முறையாக அனுமதி பெற்ற பின்பாக தான் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் போக முடியுது அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குல்ல இந்த இடத்துல. முதலாவதாக நான் வந்து மற்றவர்கள் பேசும் மாதிரி சவுக்கு சங்கர் பத்திரிகையாளரே இல்லைன்னு நான் பேச போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, பத்திரிகை சுதந்திரம் என்பது அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. பத்திரிகையாளர் பேசவில்லை, பத்திரிகையாளர் இவர் மட்டும்தான் பேசுகிறார் என்று சொல்வது வாதம் சரியான வாதம் அல்ல. ஏன்னா யார் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று நிர்ணயிப்பது நம்மளுடைய வேலை கிடையாது. சவுக்கு சங்கர் மட்டும்தான் பேசுகிறாரு என்று சொல்வது அபத்தம். எதை விமர்சனம், அந்த பத்திரிகையாளருக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. காலங்காலமாக நம்ம பல பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் பார்க்குறோம், இப்போ இருக்க பத்திரிகையாளர் பார்க்குறோம். அதாவது பத்திரிகையாளன் என்பவன் 4ஆம் தூண், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 4ஆம் தூண். ஸோ அவர்கள் நம்ம மக்களையும் காக்க வேண்டும், அவருடைய அந்த தொழில் பத்திரிகை தொழிலும் அந்த களங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எத்திக்ஸ் மீறி எதையும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து இட் கம்ஸ் வித் அலாங் வித் தி பர்சன். பத்திரிகையாளர்
பத்திரிக்கையாளர் என்பவன் வாய்க்கு வந்ததை பேசுவதோ இன்னும் எதை வேணால் பேசலாம்னு சொல்கிறோம் பத்திரிக்கையாளன் கிடையாது. தேர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் டெக்கோரம். இல்ல அதான் நீங்க சப்ஜெக்ட் இருங்க இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ திமுக அரசாங்கத்தை இவர் தொடர்ந்து விமர்சிக்கிறார். திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்வது முதலே நான் சொன்னேன். விமர்சனம் என்பது வேறு, அவதூறு பரப்புவது, பொய்யும் புரட்டுமாக பேசுவது என்பது. இங்க நடக்கக்கூடிய ஊழல்களை எடுத்து சொல்றார் அப்படிங்கிற கருத்து வந்த இடத்துல வருது இல்ல. பாருங்க, சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பிஷன். சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒருவராக திகழ வேண்டும். இதே சங்கர் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் சொன்ன ஊழல் குற்றச்சாட்டை முழுவதாக நம்பி ஏற்றவன் நான் என்ற முறையில் எனக்கு உரிமை இருக்குது சங்கரை விமர்சனம் செய்ய. இன்றைக்கு சங்கர் ஒரு தலைப்பட்சமாக ஒரு சிலருக்கு ஆதரவாக கருத்து சொல்லும்போது தான் your integrity is being questioned. இல்ல அதுதான் கேட்க வந்தேன். இருங்க, அதுதான் நான் கேட்க வந்தேன். இதோட சேர்த்து சொல்லுங்க. இருங்க, நான் சொல்றேன். ஒருதலை பட்சமாக ஒரு சார்பாக நடந்து கொள்கிறான்னு சொல்றீங்களா, யாருன்னு நீங்க சொல்லுங்க. ஏங்க நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கடந்த காலத்தையும் சரி சமீப காலமாக அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எடப்பாடியை அவ்வளோ தூக்கி அப்படி பேசுவார், அண்ணாமலை அப்படி பேசுவார், இதே அதிமுக ஆட்சிக்கும் திமுக அப்படி பேசினார், அது வேற இது வேற, அந்த மாதிரி எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறது வேற. ஆனால் ஒரேடியாக போயிட்டு ஒருத்தருக்காக அவர் அவுட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயிகள் பிரச்சனை, இடி வழக்கு, அதில் சவுக்கு சங்கர் இடியை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக தெளிவாக தெரிகின்றது. இதை ஒரு தலைப்பட்சமாக அபாண்டமாக பொய் சொல்லுகிறார் சங்கர் என்று தெரிந்தது. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க, இல்ல இப்ப நீங்க இருங்க நான் சொல்றேன், விவகாரத்துல சவுக்கு சங்கர் பொய் பேசுறார் இல்லங்க. எப்படின்னா அந்த வழக்கை ஏத்துக்கொள்ள முடியும்? அந்த வழக்கு என்னன்னே தெரியாம நீ முதல்ல சங்கர் பேசினால அது உண்மையாகாது. ஒரு விஷயம், அதே விஷயத்த நானும் பேசியிருக்கேன். நான் என்ன சொன்னேன்னு உங்கள் சேனல் தான் உட்காந்து பேசினேன். அதனால் இவர் முதல்ல உட்காந்து அப்படியே அவருடைய யூடியூப் சேனலில் பேசிட்டா, நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நான் முதல்ல பேசினாலும் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்க வழக்கறிஞர் இல்ல, நீங்க என்ன சங்கர் சரியா சொல்லணும். சங்கர் சர்மா, நீங்க வழக்கறிஞர் சார், நீங்க சங்கர் சர்மா, நீங்க வழக்கறிஞர், நீங்க சரியா சொல்லுங்க. அதாவது ஈடிக்கான அதிகாரம் யாருக்கு வேணா சமன் அனுப்பலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இல்லை அது முடிந்து போன ஒரு வழக்கு, உள்நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு வழக்கு. அதனால தான் இடி ட்ராப் பண்ணாங்க, அது தொடர முடியாமல். ஸோ அதனால் நீங்கள் டூ ஹோம்ஒர்க், அதை விட்டுருங்க. அந்த மாதிரி பல விஷயங்களில் அதிகாரிகளை பற்றி பேசுவது, காவல்துறை மூத்த அதிகாரிகளை இவனேன்னு பேசுவது, ஒரு சீனியர் ஆஃபீஸர், டிஜிபி ரேங்க் ஆஃபீஸராக நீ இதை பண்ண, நீ யோகியமா? see everybody has got their own stature. நான் அதுக்குன்னு, நீ ஒரு இண்டிவிஜுவல், உனக்கு இருக்குது, உனக்கு உரிமை இருக்குது பேசுறதுக்கு. பட் நீ அதெல்லாம் உனக்கு யூடியூப் சேனல் இருக்குது, உனக்கு வாய் இருக்குன்றதுக்காக நான் என்ன வேணா பேசுறேன். நீங்க கண்டென்ட்க்கு வாங்க. என்னங்க நீங்க தனிநபர் தாக்குதல் பண்றா நீங்க சொல்றீங்க, அதை விட்டுருவான். திமுக அரசாங்கத்துக்கு ஒரு எதிரான கருத்தை வைக்கிறார், அதை பாருங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. திமுக அரசாங்கம் என்பது இட்ஸ் ரோபஸ்ட் கவர்மெண்ட், ரோபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த சங்கர்லாம் ஜஸ்ட் ஒரு கொசு கூட கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் யூடியூப்பில் உட்காந்து ரேண்ட் பண்ணுறதுனாலேயே, இப்போ நானும் சரி, எனக்கு இட்ஸ் அப்ளிகபிள் டு மீ. நான் உட்காந்து ஒன்றுமே இல்லை, மலையை பார்த்து நாய் குலைக்குதுன்னு நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த கவர்மெண்ட் சங்கரை பார்க்கும். புரியுதா உங்களுக்கு? சங்கர் பேசுவது எல்லாம் 100% காஸ்பல் ட்ரூத் கிடையாது. இதே நீங்க சவுக்கு சங்கருக்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, கடந்த காலங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காரு, அண்ணாமலை அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க என்ன அவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்க? ஏங்க சவுக்கு சங்கர் அப்புறம் எதுக்காக கடந்த முறை ஜெயில தூக்கி போட்டாங்க? எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்தாரு, இந்த போலீஸ் கன்னடக்கார அண்ணாமலை போலீஸ் குரல் கொடுத்தாங்க. சவுக்கு சங்கர் சொல்வதெல்லாம் உண்மை என்று நீங்க நம்ப போய் கிடையாது. இல்ல நீங்க சவுக்கு சங்கரை பத்தி நீங்க சொல்றீங்க இல்லையா, எனக்கு சவுக்கு சங்கருக்கான அங்கீகாரத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. ஆமா, ஐஎஸ்ஓ 2023-24 அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. என்னங்க பேசுறீங்க? பாருங்க, there has to be some kind of logic
தேராஸ்டிக் ஒரு மெரிட் இருக்கணும். ஒரு விஷயத்தை பேசும்போது இதில் வந்து இது சரியாக இருக்கும். அதாவது முதலில் உட்கார்ந்து வாய் புளித்து கண்ட மேனிக்கு பேசுவதால் எல்லாமே உண்மை கிடையாது. அதில் அதான் நான் முன்னாடி சொன்னேன். நான் முன்னாடி பேசின சங்கர் வந்து 90% உண்மை, 10% பொய் இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக ஒரு 2-3 ஆண்டுகளாக பேசும் சங்கர் வந்து 98% பொய் மட்டுமே, 2% உண்மை இருக்குது. மக்கள் பாக்குறாங்க. மக்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்கல 98% சவுக்கு சங்கர் பொய் சொல்றாரு. பொய்தான். மக்கள் பாக்குறாங்க. மக்கள் ஒவ்வொரு தடவை வந்து போட்டோ எடுத்துக்கறான்ல, பாக்குறாங்கல. நீங்க நியாயமா பேசுறீங்க சார். எங்கள் குரலாக நீங்க இருக்கீங்கன்னு சவுக்கு சங்கரை பார்த்து சொல்றான்ல. அதாவது நீங்க இங்க தான் தப்பு பண்றீங்க. when somebody has got a popularity, அதை வந்து சரியான முறையில் அந்த பாப்புலாரிட்டியை நீங்கள் பயன்படுத்தி மக்களிடம் சென்று அடைவது என்பது ஒன்று. அந்த பாப்புலாரிட்டியை தவறான முறையில், இப்போ வில்லன் கூடயும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஹீரோ கூடயும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க யார் வில்லன் யார் ஹீரோன்னு. அதில் வில்லன் கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒரு ஹீரோவோட பெரிய ஆள் தானே வில்லன். ஏன்னா அவர் கூட தானே 20 பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க, ஹீரோ கூட 10 பேர் தானே ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு சொல்கிறது சினிமா. ஐ அம் ஜஸ்ட் கோட்டிங் சினிமா. இப்போ நீங்க சோஷியல் மீடியால நீங்க ஆக்டிவா இருக்கறாளே, கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. ஏங்க என்னென்ன பேசுறாங்க நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நீங்க வந்து அதில் போயிட்டு எத்தனை பேர் அவங்களுடைய ஐடென்டிட்டி அவங்க ஃபோட்டோ வச்சு எத்தனை பேர் இது பாருங்க. சோஷியல் மீடியா எஸ்பெஷலி ட்விட்டரு, யூடியூப்லாம் வந்து பயங்கரமான ஃபேக் ஹேண்டில்ஸ் தான் நிறையா. ஒரே ஆள் 20 அக்கௌண்ட் வச்சுக்கலாம், இல்லை 100 அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். இட்ஸ் ஒன்லி எத்தனை இமெயில் ஐடி. அண்மையில முதலமைச்சர் பேச அலோவ் பண்ணுங்க, எல்லாரும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட ஓபன் பண்ணுங்கன்னு முதலமைச்சர் தான் சொல்றீங்க. நீங்க அவதூறா பேசுறீங்க. இல்ல அது வந்து லெஜிட்டிமேட். அதான் சொல்ல வரேன். ஆர்கானிக் க்ரோத்னு ஒன்று இருக்குது, அன்ஆர்கானிக் க்ரோத்னு ஒன்று இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணலாம். ஆர்கானிக்காக ஜெனுவின் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்வீட் பண்ணேன்னா 2 பேர் தான் லைக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆர்கானிக். நானே என்ன பண்ணலாம், ஒரு வார் ரூம் மாதிரி ஒரு 50 பேர் வச்சுக்கிட்டு ஒரு 500 அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து எத்தனை அக்கௌண்ட் வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் ஐபி அட்ரஸ் ஒன்றா தான் இருக்கும். அதுலேருந்து அத்தனை லைக் அத்தனை ரீட்வீட் பண்ணலாம். இதெல்லாம் டெக்னாலஜிக்கு இருக்க அட்வான்டேஜஸ். எந்த ஒரு டெக்னாலஜியும் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெடுதலுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ அதில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்க்கு நான் போக விரும்பல. நீங்கள் சொல்லுவது போல் அந்த சங்கருக்கு பெரிய சோஷியல் மீடியா ஃபாலோவிங் இருக்குதுன்னு ஏற்றுக்கொள்கிறேன், நான் மறுக்கலை. அதை வந்து நீ சரியாக அதாவது நீங்கள் வந்து சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. இதுதான் காலங்காலமாக நம்ம பார்த்து கொண்டு வருகிற. ஓகே. அதனால் நீங்கள் சொல்வது நீங்கள் செய்வது பாருங்க, இதே சோஷியல் மீடியா, இதே சமூக வலைதளங்கள், இதே பாப்புலாரிட்டி திருப்பி இட் வில் கம் பேக் டு அஸ். இதில் என்னன்னா எது உண்மை, ஒரு கட்டத்தில் அப்படியே பூமராங் ஆகும் அது. ஏன்னா நீ இதெல்லாம் வாங்கிட்டு தான் நீ பண்ணியிருக்கியா, புரியுதா உங்களுக்கு? இட் ஹேஸ் டு பி லெஜிட்டிமேட். எந்த ஒரு விஷயத்தையும் நியாயமாக பேசும்போது மக்கள் சரியாக வரவேற்பான். அநியாயமாக பேசும்போது சம்டைம்ஸ் இக்னோர் கூட பண்ணுவாங்க. ஆனால் அது அநியாயம் தெரியும்போது போக போக தான் அதோட இம்பேக்ட் நம்மளுக்கு தெரியும். அதனால் இதுதான் ஜென்ரல், இதுதான் தம்ப்ரூல தான். அரசியலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்ய தான் ஒரு ஆட்சியை வரவேற்பாங்க. நீங்கள் வந்து மக்கள் எப்போ 5 ஆண்டுக்கு வரும்போது தான் வாக்களிக்க முடியும். அப்போ தான் தெரியும் இவங்க வந்து ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கிறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் எல்லா விஷயமும். அதனால் இவர் சொன்னதுனாலேயே உடனே திமுக செய்வதெல்லாம் தப்பு. திமுக எவ்வளோ நல்லது செஞ்சுருக்குது. இதே சவுக்கு சங்கர் வாயில் திமுக, நான் வந்து திமுகவை அதிகம் இப்போ இந்த சவுக்கு சங்கர் பேசலாம் ஒன்றுமே கிடையாது, நான் விமர்சனம் பண்ண மாதிரி. இப்போ அதுக்கு நான் திமுக மாறிட்டீங்களா? இல்லையே, நான் எங்கே மாறினேன்? நான் எங்கேயாவது திமுக புகழ்ந்துருக்கேன்னு சொல்லுங்கள், கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லதை ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதை வரவேற்கணும், தப்பு செய்யணும் விமர்சனம் பண்ணணும், அவதூறாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எனிபடி ஃபார் தட் மேட்டர். நான் வந்து அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறேன். அதான் அண்ணாமலைன்னா பாஜக தமிழ்நாட்டு நீ 10 மாதத்தில் வந்தோடனே தலைவராகிடுற. மாதம் 8 லட்ச ரூபாய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க, நான் பெரிய நேர்மையானவன்னு சொல்கிறேன். அங்கேயே நீ முடிஞ்சு போச்சு. நீ வந்து யூ ஆர் கரப்ட்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. சார் ஒன்றுமே இல்லை சார், 8 லட்ச ரூபா ஒருத்தனுக்கு கொடுக்குறான். நீ லக்ஸரியாக ஒரு பங்களா எடுத்துக்கோ, லக்ஸரியாக காரில் போ, 8 லட்ச ரூபா ஃப்ரீயாக கொடுனா, இதெல்லாம் நம்புகிற மாதிரி எந்த காலத்தில் இருக்கோம் நம்ம? வி ஆர் நாட் ஃபூல்ஸ். நம்ம லிட்ரஸி ரேட் 90% தமிழ்நாட்டில். மக்கள் மிக புத்திசாலிகள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதனால் யூஆர் ஆல்சோ கரப்ட், ஈக்குவலி கரப்ட். காசு கை நீட்டி வாங்குறது மட்டும் தான் கரப்ஷன் இல்லை. உன்னுடைய இன்டெகிரிட்டி எப்படின்னா, நீ வந்து எப்படிலாம் விஷயம் நீ செய்கிற. நான் வந்து சவுக்கு சங்கர் வந்து அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு அவதூறு பேசுவது என்னுடைய வேலை கிடையாது.
பட் எந்த ஒரு விஷயத்தையும் யூ ஷுட் டாக் போத் சைட்ஸ் ஆஃப் த காயின். ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னா பரந்தூரில் என்ன நடக்குது, இந்த பக்கம் என்ன நடக்குது, மக்களோட தேவை என்ன, கவர்மெண்ட் என்ன சொல்லுது. இதுதான் நியூட்ரல் ஜேர்னலிசம். அதுக்கெல்லாம் தான் ராஜசேகர் இருக்காரு, மற்ற பத்திரிகையாளர் என்னங்க. எப்பவுமே ஒரு விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் வந்து பேசணும்னு இருக்கேன் நான் நினைக்கிறேன். அதே தான், தட் இஸ் அப்ளிகபிள். நீங்கிறது உங்களை மாதிரி ஆட்கள் இல்லை நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் விமர்சனம் செய்வேன், ஆனால் மக்களின் கருத்தையும் சொல்லுவேன். இதுதாங்க ஃபேக்ட்டு, இதுதாங்க உண்மை, இதுதான் நடக்குது, இது இப்படி நடக்குது, இது இப்படி செய்யறதுக்கு போது இது இப்படி செய்யலாம். 2010 சென்னை ஃப்ளட்டு வந்தபோது அப்போ இருந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். நான் யூ கேன் ரெக்கார்ட்ஸில் இருக்குது, யூடியூப்பில் இருக்க எல்லா இங்கிலீஷ் சேனல்லையும் பேசியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து திமுக ஆதரவாளன் கிடையாது. அப்போ மக்கள் அவ்வளோ அவதிப்பட்டாங்க. சென்னை வெள்ளம் என்பது அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து ஃபுல்லாக மூழ்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இல்லை அதுதான் இப்போ இருங்க ஒரே நிமிஷம். இப்போ நடந்த மழையில் எல்லாருக்கும் தண்ணி வந்துச்சு. அதாவது அப்போ வந்து எதிர்பார்த்தோட அதிகமாக ரெயின்ஃபால் இருந்துச்சு. ஆனால் பாதிப்பு வந்து மேக்ஸிமம் பாதிப்பு வரும். சில ஏரியா பாக்கெட்ஸில் வந்து பயங்கர பாதிப்பு இருந்துச்சு, சில ஏரியாவில் கம்மியாக இருந்துச்சு. இப்படிலாம் நான் பேசியிருக்கேன். நான் வந்து இதுதான் அதனால் நான் பேசுனதுனால நான் பெரிய அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயத்தை ஆல் சைட்ஸ் ஆஃப் த காயின்னு சொல்லுவாங்க. அனைத்து தரவுகளையும் எடுத்து அனைத்து தரப்பினரின் கருத்தையும் உள்வாங்கி சரியாக சொல்லும்போது தான் நம்மளுடைய குவாலிட்டி அங்கே தெரியும், நம்மளுடைய கேரக்டர் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகும். சில சோர்ஸ் இருக்கு, அவருக்கு சில அதிகாரி. எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு சோர்ஸ் இல்லையா, எங்களுக்கு அதிகாரி தெரியாதா, எங்களுக்கு வந்து நண்பர்கள் கிடையாதா, எங்களுக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் கிடையாதா, எங்களுக்கு காவல்துறையில் நண்பர்கள் இருக்க மாட்டாங்களா, எங்களுக்கு வந்து அரசியல்வாதி, நானே ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்கேன், அரசியல்வாதியாக இருக்கிறேன், எனக்கு தெரியாதா. அதனால் என்னுடைய ஒப்பீனியன் வேறையாக இருக்கும், எனக்கு வர தகவல் வேறையாக இருக்கும். ஸோ ஐ ஹாவ் டு டேக் உள்வாங்கிட்டு நம்ம மைண்டை அப்ளை பண்ணி எது சரியோ அதான் பேசணும். எது வேணால் பேசலாம். என்ன லாய்க்கு இல்லாத முதலமைச்சர், லாய்க்கு இல்லாத இதெல்லாம் வந்து நோபடி வில் அப்ரிஷியேட். வேணா நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்பில் வேணால் வியூஸ் கிடைக்கலாம், வேணா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வரலாம், பட் தேர் ஹஸ் டு பி சம் கைண்ட் ஆஃப் யூடியூப்காக வியூஸ்க்காக நீங்க சொல்றீங்க. இல்லங்க இருங்க, காமன் மேன் வந்து சார் காமன் மேனே உங்களுக்கு அரசாங்கத்தை பத்தி என்ன அவரோட ஐடென்டிட்டி அப்படிங்கற குரலா கூட அவர் பேசுறாரு. காமன் மேனோட ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணி நீங்க பேசுங்க, நான் வெல்கம் பண்றேன், அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். ஒரு நபர் பேசுவது அதில் கமெண்ட்ல போடுறவங்க தான் காமன் மேனு சொல்வது அடிப்படை முட்டாள்தனம். அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவன் ஆளாக கூட இருக்கலாம், பேசுகிறவனே ஆள் செட் பண்ணி போடலாம். சரி, நான் திருப்பியும் சொல்கிறேன், திமுகவை விமர்சனம் பண்ணணும், அதிமுக ஆட்சியாளர்களை விமர்சனம் பண்ணுவது நம்மளுடைய அடிப்படை கடமை, அதில் நான் மாற்று கருத்தே இல்லை. பட் அந்த விமர்சனம் என்பது விமர்சனத்தை தாண்டி அவதூறாகவோ ஆணவ பேச்சாகவோ தரக்குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ முதலமைச்சரையும் மற்றவர்களையும் பேசும்போது தான் அதை ஏற்க முடியாது என்று சொல்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து கண்டனத்தை தெரிவிப்பேன். ஏன்னா சங்கர் என்பவர் பேசுவது சரி தவறுன்னு நான் ஐ எம் நாட் கோயிங் டு பாஸ் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் பேசணும். என்ன வேணா பேசலாம், நீ கண்டமேனிக்கு பேசுறதுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து சரியான வாதம் தான் நான் பார்க்குறேன். ஓகே, அதான் சவுக்கு சங்கர் வந்து தரைக்குறைவாக பேசக்கூடாது, நாகரிகமாக பேசணும் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி மற்றவங்களும் நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மற்ற அரசியல் கட்சி சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் மற்ற தலைவர்கள் எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியது. மற்ற தலைவர் மாதிரி சில மூத்த பத்திரிகையாளர்களை தவிர்த்துட்டு மற்ற இளம் பத்திரிகையாளர் என்ன மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க நம்ம பார்க்க வேண்டியது. நீங்க சொன்னீங்கல்ல, அண்ணாமலைன்னு ஒரு நபர், நீ போலீஸ்ல இருந்த ஒரு 5-6 வருஷம் சர்வ் பண்ணியிருப்ப, ட்ரைனிங் பீரியட் போனால் ஒரு 2 வருஷம் ட்ரைனிங் பீரியடு, அந்த ப்ரொபேஷன் பீரியட்லாம் போய் ஒரு 5-6 வருஷம் தான். நீ ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் கேட்டகரி, ஒரு ஏஎஸ்பியாக இருந்து எஸ்பியாக வந்துட்ட. நீ பேசும்போது ஒரு மூத்த பத்திரிக்கையாளர், நாளைக்கு உங்களையே பேசலாம், நான் கண்டனம் தெரிவிப்பேன். முதலமைச்சரோட மகன் அமைச்சர் உதயநிதியை வந்து பேட்டி எடுக்கும்போது பார்த்து பல்லு படாமல் பேசு. இல்லை இதெல்லாம் என்னங்க, ஒரு மத்தியில் ஆளுகின்ற கட்சி 10 ஆண்டுகாலம் ஆட்சி செய்யுங்க தமிழ்நாட்டில் வந்து, அப்போ நீ வந்து யூ ஆர் பிளடி திங்கிங் மக்கள்லாம் வந்து அவ்வளோ கேவலமானவங்களா? நீ கேவலமானவன், அதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் கேவலமானவங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க நாகரிகமா பேச. ஆமாங்க, நான் ஏங்க நீ அந்த மாதிரி பேசும்போது உன்னை அப்படிதான் பேச முடியும். ஏங்க நீங்க சரி, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதுங்க. ஏங்க என்னங்க ஏங்க அண்ணாமலையும் சொல்லிட போறாங்க. அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு விஷயம், இது எப்படின்னா ரோட்ல போறோம், நீங்க போகும்போது இந்த வெறி புடிச்ச நாயின்னு இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாரையும் கடிக்கும், அது ஒரு கேட்டகரி. இன்னொரு ரோட்டில் சுற்றிட்டு இருக்க சாதாரண நாய் இருக்கும், அது சும்மா பார்த்தாலே குலைக்கும், கடிக்காது, புரியுதா? சில நாய்கள் இருக்கும், அது பாட்டுன்னு அது வேலை உண்டு, அது ஒன்று இருக்கும். இந்த சும்மா பார்க்குறவங்களாம் கடிக்கிறது பேர் தான் வெறி பிடிச்ச நாய்.
உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து உன்னுடைய பப்ளிசிட்டிக்காகவும் உன்னை செல்ஃப் ப்ரொமோஷனுக்காகவும் எதை வேணால் பேசலாம், அவதூறாக பேசலாம், மைக்கை பார்த்தவொன்னே கண்டமேனிக்கு பேசலாம். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஸ்டுடியோ வந்திருக்கேன். நான் வந்து கெட்ட வார்த்தையில் பேசலாம். ஏன்னா நான் மெட்ராஸ்லேயே படித்து லா காலேஜில் படித்தவன். ஸோ நான் எல்லா விதமான மக்களோடு தான் புழங்கி கொண்டிருக்க ஒரு நபர். சென்னையில் ஒரு 35 ஆண்டுகளாக 35-40 ஆண்டுகளாக சென்னையிலே இருக்கேன். என்னை ஸ்கூலிங்கும் சென்னை தானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எவ்வளோ பேசலாம். பட் தட் இஸ் நாட் த பப்ளிக். பொது வெளியில் பேசும்போது நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், நம்மளுக்குன்னு ஒரு குவாலிட்டியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல. இப்போ நீங்கள் ஆங்கர், நீங்கள் இவ்வளோ ப்ரொவோக் பண்ணாலும் அது உங்கள் கருத்தாக இருக்கலாம். மக்கள் பார்க்கறாங்க, உங்களை நான் என்ன ப்ரொவோக் பண்ணாலும் நீங்கள் எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்களை நான் பல முறை நான் சும்மா உங்களை ப்ரொவோக் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். என்ன சங்கர் சர்மா, சங்கி சர்மாலாம் அப்போல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, நான் யாருன்னு தெரியும். See, that is the decency of a person. உங்கள் பர்சனாலிட்டியை குறிக்குது. உங்களை ப்ரொவோக் பண்ணுறேன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி நம்மளுக்குன்னு உங்களை ப்ரொவோக் பண்ணால் கூட யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் கூல். ஸோ உங்களுக்கே இவ்வளோ நாகரிகம் தெரியும் போது நீ ஒரு ஐபிஎஸ் பாஸ் பண்ணன்னு கிளைம் பண்ணுற, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்னான்னு. எனக்கு அது இன்னும் புதிராகவே இருக்குது. அதை விட்டுருங்க. நீ கிளைம் பண்ணும்போது நீ ஒரு மத்தியில் ஆளுகின்ற ஒரு பெரிய கட்சியோட மாநில தலைவராக இருக்க. யூ ஷுட் அட்ராக்ட் பீப்புள், யூ ஷுட் வின் தி ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் பை யுவர் பிஹேவியர், பை யுவர் லாங்குவேஜ், பை யுவர் வாட் எவர் யூ ஸ்பீக். இதெல்லாம் தான் நீ இம்ப்ரெஸ் பண்ணோம். அதை விட்டு பார்த்து அப்புறம் இந்த மன்னிப்பு கூந்தல்லாம் நான் கேட்க முடியாது. ஏன்னா என்ன பேச்சு இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து பொதுவெளியில் பேசும்போது நானே பேச மாட்டேன். எனக்கு இல்லைங்க சொல்கிறேங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் கூட பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த ரெஸ்பெக்ட் டு தட் ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு, ரெண்டாவது சேனல், அப்புறம் நம்மளுடைய ஸ்டேச்சர். இல்லை நான் படித்ததுக்கும் நான் வளர்ந்ததுக்கும் அர்த்தமே கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். ஸோ அதனால் நீங்கள் பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்கள், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பட் யூ ஷுட் நாட் கிராஸ் தட் லக்ஷ்மண ரேகையை தாண்டி பேசுவது. யாருமே முதல்ல நல்லாயிருக்கும், எல்லாம் சூப்பர்னு பேசுவான். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு வியூவரும் ஒவ்வொரு வாக்காளரும் யோசித்து பார்த்தா என்ன இவ்வளோ கேவலமாக பேசுகிறான். ஏன்னா அவங்களே பேசியிருக்க மாட்டாங்க. எங்கள் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் குறைஞ்சது ஒரு 7 கோடி மக்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கெட்ட வார்த்தைனா அதாவது இப்போ நம்ம டெய்லி வழக்கத்தில் கெட்ட வார்த்தையே பேச மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க, முட்டாள், பைத்தியக்காரா, அது கூட தெரியலையா, எருமை மாடு, இப்படி தான் பேசுவாங்க. இந்த மெட்ராஸ் கெட்ட வார்த்தையோ லோக்கல் மற்ற ஏரியாவில் திருநெல்வேலி கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. என்னால் அப்படின்னு அவ்வளோதான் அந்த உச்சக்கட்ட கோவம். அப்படி தான் நம்மளுடைய வளர்ப்பு, நம்மளுடைய சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் உட்காந்து கெட்ட வார்த்தையாக பேசுறது, ப்ரெஸ்ஸில் அசிங்கமாக பேசுறது, அதுதான் உடனே கூட இருக்கலாம் கை தட்டுறது. அவன் தரம், அந்த கட்சி, அதே மாதிரி தான் சவுக்கு சங்கரம் கண்ணாமண்ணான்னு பேசுறது. அதில் கமெண்ட்ஸ் வந்துட்டா அவன் பேசலாம் கரெக்ட் ஆகிடுமா? அது கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும். இதுதான் மக்களும் விரும்புவாங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி. சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபிஓ தினா நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் February 2 முதல் திரையரங்குகளில்.